பொதுவாகவே மாரியம்மன், காளியம்மன், தில்லையம்மன், எல்லையம்மன், அங்காளம்மன் போன்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் அக்கா தங்கச்சி வடிவில தான் அழைப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலும் மாரியம்மன் ஆலயம் இருப்பது சிறப்பு. ஆனால் சுமார் 600 வருடங்களுக்கு முன்னதாகவே தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் அமைந்துள்ள கீழத்தெரு மாரியம்மன் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எல்லா ஒரு கோயில்களிலும் தீமிதி திருவிழா அன்னைக்கு தான் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஒரு ஆலய தீமிதி திருவிழா, கொடியேற்ற திருவிழாக்கு அந்த கோவிலை நிரம்பி வழியிற அளவுக்கு மக்கள் வெள்ளத்துல மிதக்கக்கூடிய காட்சிகளை இந்த ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். இதெல்லாம் விட மிக சிறப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தீமிதி திருவிழா கோயில்கள்ல இந்த ஒரு கோயில் தீமிதி திருவிழா 3வது இடத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். முன்னொரு காலகட்டங்களில் எம்பெருமானாகிய நடராஜ பெருமான் மாப்பிள்ளையாக தில்லை சிதம்பரத்தில் வந்து வசித்த போது அசுரர்கள் யாவரும் தங்களை எதிர்த்து ஊருக்குள் நுழையக்கூடாது என்பதற்காக தெற்கே வெள்ளந்தாங்கியம்மனையும், மேற்கே எல்லையம்மனையும், வடக்கே தில்லையம்மனையும், கிழக்கே கீழத்தெரு மாரியம்மனையும் அமர்ந்து ஊரை காக்கும்படி கட்டளையிட்டாராம். இப்படி மகா சக்தி படைத்த இந்த கீழத்தெரு மாரியம்மன் ஆலயத்துல மக்கள் நேற்று கடனை நிறைவேற்ற பாடை கட்டி மாரியம்மன் ஆலயத்தில் நடப்பது போலவே நேற்று கடனாக பாடை கட்டி இழுத்து வருதல், மனித உடல் அமைப்பை கொண்ட பொம்மை கை கால்களை வாங்கி சாத்துதல், மாவிளக்கு போடுறது, அங்கபிரதோஷனம் செய்யறது போன்ற வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றுவாங்க. இந்த கீழத்தெரு மாரியம்மன் உடம்பில் உள்ள பீடைகளை அகற்றுவதில் வல்லமை படைத்தவளாக இருந்தாலும் இந்த கீழத்தெரு மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் தீமிதிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இருந்து 1.5 லட்சம் மக்களுக்கு மேல தீமிதிப்பாங்களாம். அதாவது மதியம் 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய தீமிதியானது முடியறதுக்கு இரவு 11 மணிக்கு மேல ஆகிடுமா. இப்படி கடலூர் மாவட்டத்திலே முதல் இடத்திலையும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தீமிதி திருவிழா கோயில்கள்ல 3வது இடத்திலும் இருக்கக்கூடிய சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை நம்ம யூடியூப் சேனல்ல லைவாவே போடுவோம். மறக்காம பாருங்க.